பேடை வந்து அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவுகிட்ட பாசம் வச்சதுனால ரசூலுல்லாஹோட கவி படிக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் குஷ்டரோகத்தினால பீடிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ எப்படி படிக்கிறது அப்படிங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டு, என்ன என்னை பற்றி நீ பாடம் படிக்க போறியா படி அப்படின்னாங்க. யார் ரசூலுல்லாஹ் படிக்க ஆசையாக இருக்குது, எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல, நீங்கள் ஆரம்பித்து கொடுத்துருங்க, நான் முடிச்சு கொடுத்துருவேன். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அமீன் தகுருஜி ராணியும் மீதி சலமி ஓதுப்பா அப்படின்னாங்க. அவர் சொல்ல உடனே ரசூலுல்லாஹ் ஓத ஆரம்பித்தாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்ல உடனே ஓத ஆரம்பித்தாங்க. அப்படியே இந்த கவிதை பூரா அப்படி படிக்க படித்தார். ஆமாம், கவிதையை புனைவதில் வந்து சிலருக்கு சில திறமை இருக்குது. உட்கார்ந்த இடத்துலேயே ஒருத்தர் பார்த்தோன்னே அதை பற்றி அவரை பற்றி ஒரு நாள் புகழ் வாயிலாம் சிலர் படிச்சுடுவாங்க. எங்கள் மாசாவில் பெட்ரூம் மாசாவில் ஒருத்தர் இருந்தார். ஆமாம், அவர் எப்படின்னாக்கா ஃபார்சின்னு கட்டிக்காரு. யாராவது பெரியார்கள் வந்துட்டானாக்கா அவளை பற்றி சிறப்பு சொல்லிட்டாக்க அவர் கவிதையிலேயே அவளை படித்தவங்க வந்து ஒரு மணி வெட்டிடுவார். அவ்வளோ பெரிய ஆற்றலாம் அவங்களுக்கு இந்த நேரம் வந்துருக்காங்க. இல்லவா இல்லை, ஆனால் இப்போத்தையும் யாருமே அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. அன்னைக்கு காட்டினாங்க, அல்லாஹ் வந்து அவனுக்கு பறக்க செஞ்சான். அந்த மாதிரி உள்ள கவிதை தான் இந்த புத்தாசரி. இந்த புத்தாசரியுடைய பறக்கத்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, எத்தனையோ பேர்த்துக்கு. ஆனால் ஓதுறதுக்கு மன தைரியம் வரணும். ஒரு நாளைக்கு ஓடுறது பறக்கத்து அவ்வளோதான். தெரிஞ்சது ஓதுனாக்கா அது பெரிய போராட்டம். அல்லாஹ் நமக்கு ஒரு நேரம் ஓத கொண்டே அந்த சிறப்பாக்கி வைப்பாங்க, கண்டிப்பாக ஆக்கி வைப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் போதும். சலாம் உங்களுக்கு செலவு கொடுத்தீங்க.